புதையில இருக்க கேணிக்குள்ள உள்ள இறங்குறான் விநாயக்கு. அதை ஒளிஞ்சிருந்து குடுமி பார்த்துக்கிட்டு இருக்கான். உள்ள போன விநாயக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து குருசாமி பாக்குற மாதிரி உள்ள எடுத்த தங்க காசை வெளியே எடுத்து காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் விநாயக்கு. உடனே குடுமி அந்த கேணிக்குள்ள கயிறு பிடிச்சு உள்ள இறங்கி சுரங்க வழியா புதையில தேடி போறான். அங்க ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஆர்வமா லாக்க ஓபன் பண்ணி மூடிய திறந்து பாக்குறான். அதுக்குள்ள ஆழமா ஒரு குழி போகுது. அங்க இருக்க கயிறு பிடிச்சு உள்ள இறங்குறான் குருசாமி. அதுதான் பூர்த்தி தேவியோட தொப்புளு. அது வழியா தேவியோட வயிற்றுக்குள்ள இறங்கியிருக்கான் குருசாமி. அங்கேதான் பல யுகங்களா வாடகையே கொடுக்காம ஹஸ்தர் தங்கியிருக்கான். அது தெரியாம உள்ள போன குருசாமி என்னடா அது ரூம் ஃபுல்லா சிவப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு வெங்கல பாத்திரம் இருக்கிறத பார்த்துட்டு அலாவுதீன் விளக்கா இருக்குமோன்னு தேய்ச்சி பாக்குறான். ஒரு பூதமும் வரமாட்டுது. அந்த பாத்திரத்தை திறந்து பாக்குறான். அதுல தானி மாவுல செஞ்ச பொம்மை ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு கையில எடுத்து பாக்குறான். அதை அவன் கையில எடுத்ததுமே ஏதோ ஒரு உருவம் வந்து அவனை அள்ளிட்டு போயிருது. கீழே இருக்க லிங்க தொட்டு இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்குங்க.